தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் 6 படை வீடுகளில் முதற் படை வீடான திருப்பரங்குன்றம் குறித்து சிந்திக்க இருக்கிறோம். திருஞான சம்பந்தர் மற்றும் சுந்தரர் அவர்களின் தேவார பதிகங்களில் போற்றப்படும் திருப்பரங்குன்றம் மதுரை நகரத்தின் தென்மேற்கில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற சிவத்தலமாகிய அருள்மிகு பரங்கிரிநாதர் திருக்கோவில் தற்காலத்தில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் என்றே வழங்கி வருகிறது. அறநிலைய ஆட்சித்துறையின் கீழ் இயங்கும் இத்திருக்கோவில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் திருக்கோவில் மலைப்பரப்பில் அமைந்த குடைவரை கோவிலாகும். அதாவது மலையை குடைந்து உருவாக்கிய கோவிலாகும். திருப்பரங்குன்ற மலையின் உயரம் 1050 அடி என்று கணக்கிட்டுள்ளனர். வடக்கு கோபுர வாயிலுக்கு முன்னால் 48 தூண்கள் உடைய பெரிய மண்டபம் உள்ளது. இந்த மண்டபம் சுந்தரபாண்டியன் மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த மண்டபத்தை கட்டியவர் திருமலை நாயக்கரே. மண்டபத்தை அடுத்து கொடிமரம் உள்ளது. அங்கிருந்து படிகளின் வழியே மேலே ஏறிச் சென்றால் குடைவரை கோவிலை காணலாம். பரங்குன்றம் முருகன் தலமாக முக்கியத்துவம் பெற்றிருந்தாலும் பரங்கிரி மலைக்கோவிலின் மூலமூர்த்தி பரங்கிரிநாதர் என்ற பரமசிவனின் லிங்க திருமேனியே. பரங்கிநாதர் ஆவுடை நாயகியுடன் உரைகிறார். விநாயகர், திருமால், துர்க்கை ஆகியோரும் தரிசனம் தருகின்றனர். முதற் படை வீட்டு முருகன் தெய்வ யானையுடன் அமர்ந்த கோலத்தில் அரிய காட்சியை அருள்கிறான். 6 படை வீடுகளில் முருகன் திருப்பரங்குன்றத்தில் மட்டுமே அமர்ந்த கோலத்தில் வீற்றிருக்கிறான். அத்துடன் முருகனின் வலப்பக்கத்தில் நாரத முனிவர் அலங்கரித்த நீண்டா ஜடாமுடியும் தாடியும் உடையவராய் மண்டியிட்டு பணிவான கோலத்தில் சின்முத்திரை காட்டிய நிலையில் அமர்ந்துள்ளார். பரங்கிரி முருகன் வடக்கு நோக்கி ஒரு முகமும் 4 கரங்களும் கொண்டு விளங்குகிறார். முருகனின் இந்த மூல திருமேனிக்கு அபிஷேகம் செய்வதில்லை. எண்ணெய் காப்பும் புனுகும் சாத்துகின்றனர். முருகனின் வேலாயுதத்திற்கே அபிஷேகங்கள் நடைபெறும். மூலவருக்கு மேல் சந்திரன், சூரியன், பிரம்மன், கலைமகள், இந்திரன் போன்றவர்களின் உருவங்களும், மூலவருக்கு கீழே ஆடு, சேவல், யானை, மயில் ஆகியவற்றின் உருவங்களும் இடம்பெற்றுள்ளன. மலையின் மேல் சரவண தீர்த்தமும் காசி தீர்த்தமும் உள்ளன. அடிவாரத்தில் சத்தியகூப்பம், பிரம்மகூப்பம், லக்ஷ்மி தீர்த்தம், சரவண பொய்கை ஆகிய 4 தீர்த்தங்களும் உள்ளன. முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட நிகழ்ச்சியே இத்தலத்தின் முக்கிய புராண வரலாறாகும். தேவர்கள் புடைசூழ முருகன் வீரமகேந்திரபுரத்திலிருந்து திருச்செந்தூர் திரும்பினான். அங்கிருந்து திருப்பரங்குன்றத்திற்கு செல்ல விரும்பினான். முருகன் தனது மயில் வாகனத்தில் ஏறி பயணமானான். மற்ற தேவர்களும் தத்தமக்குரிய ஊர்திகளில் ஏறி முருகப்பெருமானை தொடர்ந்து சென்றனர். அனைவரும் திருப்பரங்குன்றத்தை அடைந்து இனிதே வீற்றிருந்தனர். தேவர்களை வாட்டிய கொடிய அசுரர்களிடமிருந்து தேவர்களை மீட்டு விடுதலை அளித்த பெருமானுக்கு தனது வளர்ப்பு மகள் தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான் இந்திரன். தெய்வ யானையின் திருமணத்தை விரைவில் நிறைவேற்றும்படி திருமாலும் இந்திரனிடம் வலியுறுத்தினார். அன்று பங்குனி உத்திர நன்னாள். பிரம்மன் முகூர்த்த நேரம் நெருங்குவதை நினைவுபடுத்தினான். ஈசனும் திருமணத்தை இனிதே நிறைவேற்றுங்கள் என்று கூறி அருளினான். தெய்வ யானையை தேவ மகளிர் திருமண மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். அம்மையப்பனை வணங்கிய தெய்வ யானை முருகனை சற்றே நோக்கி வெட்கித் தலை குனிந்தாள். உமாதேவி தெய்வ யானையின் தலையை அன்புடன் நீவினாள். இந்திராணி கந்தவேலின் கால்களை பாலால் கழுவி மலரிட்டு பாத பூஜை செய்தாள்.
இந்திரனும் பாத பூஜை செய்தான். அந்த முகூர்த்த நேரத்தில் ஆறுமுக கடவுளின் திருக்கரத்தில் தெய்வ யானையின் திருக்கரத்தை வைத்து, உன் அடியேன் இவளை தேவரீருக்கு அளிக்கிறேன் என்று கூறிய இந்திரன் மந்திர நீரை வார்த்து தெய்வ யானையை முருகனுக்கு கன்னிகாதானமாக கொடுத்தான். கந்தவேல் தனது திருக்கரத்தில் அவளை ஏற்றான். பிரம்மன் தனது சிந்தையால் படைத்து திருக்கரத்தில் அளித்த மங்கள நாணை கந்தவேல் தெய்வ யானையின் மணிக்கழுத்தில் கட்டினான். அவளுடைய திருமுடியில் ஒரு நறுமண மாலையை சூட்டி அருளினான் கந்தவேல். மணமக்கள் பார்வதி பரமசிவனை வணங்கினர். புதுமண தம்பதியரை வாழ்த்திய உமையும் மகேசனும், எமக்குரிய முதன்மை இனி உங்களுக்கும் உரியதாகுக என்று கூறி அருளினர். முருகன் முன்னரே முதன்மைக்கு உரியவனாக இருந்தான். எனினும் அம்முதன்மை பெண்மையுடன் இணைந்த பிறகே முழுமை பெற்றது. மலைமகளும் இறைவனும் தங்கள் மகன் மற்றும் மருமகள் இருவருக்கும் முதன்மை கொடுத்து அருளியவுடன் மன்றல் மண்டபத்தில் இருந்த பிரம்மன் முதலான தேவர்களும் முனிவர்களும் தெய்வ மகளிர் அனைவரும் தெய்வ யானை உடனுரை கந்தவேலின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அருள் பெற்றனர். தெய்வ யானை உடனுரை கந்தவேலை அவையில் இருந்தோர் அனைவரும் வணங்கிய பிறகு உமையும் சிவபெருமானும் தங்கள் பரிவாரங்களுடன் கைலைக்கு திரும்பினர். தெய்வ யானையுடன் முருகப்பெருமான் தனது திருமாளிகைக்கு எழுந்தருளினான். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற தெய்வ யானை திருமணத்தை கந்த புராணம் தனியே ஒரு படலத்தில் விவரிக்கிறது. ஆண்டுதோறும் பங்குனி உத்திர நாளில் முருகன் தெய்வ யானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்றைய தினம் பரங்குன்று மூலவர் தங்க கவசம் அணிந்து காட்சி அருளுவார். அகநானூறு தொடங்கி அண்மைக்கால நூல்கள் வரை நூற்றுக்கணக்கான இலக்கியங்களில் பரங்கிரி முருகனின் புகழ் பரவலாக பேசப்படுகிறது. 16 திருப்புகழ் பாடல்களில் திருப்பரங்குன்றத்து முருகனை அருணகிரிநாதர் போற்றுகிறார். நிரம்ப வழங்கிய தேசிகர் என்பவர் திருப்பரங்கிரி புராணம் என்ற தலபுராண நூலை இயற்றியுள்ளார். அடுத்ததாக நாம் சிந்திக்க இருக்கும் பகுதி ஆற்றுப்படை தோன்றிய பின்னணியாகும். தருமிக்கு 1000 பொற்காசுகள் கிடைப்பதற்காக சிவபெருமான் தருமியிடம் எழுதி கொடுத்தனுப்பிய கொங்குதேர் வாழ்க்கை என்று தொடங்கும் பாடலை நக்கீரர் பொருட்குற்றம் உடைய பாடல் என்று கூறினார். அப்பாடல் மன்னனின் ஐயத்தை போக்கிவிட்டது. அதனால் மன்னனும் மற்ற புலவர்களும் அதனை குற்றமுடைய பாடல் என்று கூறவில்லை. ஏனெனில் மெய்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் உள்ளதை உள்ளபடி உரைப்பது இயல்பு. ஆனால் கவிஞர்கள் தங்கள் கற்பனைகள் சிலவற்றையும் சேர்த்தே கவி புனைவார்கள். ஈசனின் நெற்றிக்கண்ணின் வெம்மையால் நக்கீரருக்கு தொழுநோய் வந்தது. பொற்றாமரை குளத்தில் சென்று விழுந்தார். அப்போது நல் உணர்வு தோன்றியது. தன்னுடைய முரட்டு வாதம் தவறானது என்று ஈசனிடம் கூறி தன்னை மன்னிக்க வேண்டினார். ஈசனோ திருக்கையிலை தரிசனம் பெற்றால் தொழுநோய் தீரும் என்று கூறிவிட்டான். மதுரையையும் தமிழையும் சங்க புலவர்களையும் பிரிய மனமின்றி நக்கீரர் கைலைக்கு பயணமானார். திருப்பரங்குன்றத்தை அடைந்த நக்கீரர் ஒரு பொய்கை கரையில் அமர்ந்து வழக்கமான சிவபூஜையை செய்து கொண்டிருந்தார். அந்த பொய்கை கரையில் இருந்த ஆலமரத்தில் இருந்து பழுத்த இலை ஒன்று கீழே விழுந்தது. இலையின் ஒரு பகுதி நீரிலும் மற்றொரு பகுதி நிலத்திலுமாக விழுந்தது. நீரில் கிடந்த பகுதி மீனாகவும் நிலத்தில் கிடந்த பகுதி ஒரு பறவையாகவும் மாறியது. அந்த அதிசய நிகழ்ச்சியை கண்ட நக்கீரரின் கவனம் சிவபூஜையிலிருந்து திசை திரும்பியது. அதனை ஒரு காரணமாக கொண்டு கர்க்கிமுகி என்ற பூதம் நக்கீரரை துரத்தி சென்று ஒரு குகையில் அடைத்துவிட்டது. திருப்பரங்குன்றத்தில் காசி தீர்த்தம் என்ற பொய்கை உள்ளது. அப்பொய்கையில் இன்றும் விதவிதமான மீன்கள் துள்ளித் திரிவதை நாம் காணலாம். அதனால் காசி தீர்த்தத்தின் கரையில் அமர்ந்தே நக்கீரர் சிவபூஜை செய்யத் தொடங்கினார் என்று நாம் அறியலாம்.
கர்க்கிமுகி பூதம் 1000 பேரை சேர்த்த பின் அனைவரையும் அடித்து கொன்று தின்றுவிடும். நக்கீரர் 1000வது நபராக அங்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். அங்கு அடைப்பட்டிருந்த அனைவரும், நீங்கள் இங்கு வந்ததாலேயே எங்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று கூறி நக்கீரரை வெறுப்புடன் நோக்கினர். அவர்களின் அவல நிலையை கண்டு வருந்திய நக்கீரர், கந்தனை பாடுவதே அனைவரையும் காக்கும் வழி என உணர்ந்தார். உலகம் உவப்ப என்று தொடங்கி திருமுருகாற்றுப்படை என்ற அரிய தோத்திரத்தை பாடினார். அங்கே முருகன் தோன்றி அந்த பூதத்தை கொன்று அனைவரையும் காத்தான். நக்கீரர் முருகனிடம் தன்னை தொழுநோயிலிருந்து காத்திடவும் வேண்டினார். எமது தந்தை கூறியபடி கைலை தரிசனம் பெற்ற பிறகே உமது நோய் நீங்கும் என்றான் முருகன். எனினும் நீர் பாதி தொலைவு சென்றால் கைலையும் உம்மை நோக்கி பாதி தொலைவு வரும் என்று அருளினான். முருகன் கூறியபடி நக்கீரர் திருக்காலத்தியை அடைந்தவுடன் அங்கே கைலை வந்துவிட்டது. நக்கீரர் கைலை தரிசனம் கண்டு தொழுநோய் நீங்கியவராக திருப்பரங்குன்றம் திரும்பினார். அடுத்ததாக பராசர குமாரர்கள் தவம் செய்த தலமாகிய திருப்பரங்குன்ற வரலாற்றை நாம் பார்க்க இருக்கிறோம். நீர்நிலைகளை மாசுபடுத்திய தன் குமாரர்களை மீன்களாகும்படி பராசர முனிவர் சபித்தார். அதன்படி சரவணத்தில் மீன்களாக வாழ்ந்து வந்த பராசர குமாரர்கள் அம்பிகையின் ஞானப்பால் சிதறல்களை பருகிய பிறகு சாப விமோச்சனம் பெற்றனர். அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் தவம் செய்து நற்கதி பெற்றனர். அடுத்ததாக வாய்மை நோன்பு, அதாவது சத்திய விரதம் மேற்கொண்டு அதில் வெற்றி கண்ட அரிச்சந்திரன் திருப்பரங்குன்றத்தில் முருகனையும் ஈசனையும் வழிபட்டதுடன் அவர்களுக்கு கோவில் எடுத்து திருவிழாவும் கொண்டாடியதாக தலபுராணம் கூறுகிறது. அவன் முருகன் விழாவை உத்திரட்டாதியில் கொடியேற்றத்துடன் தொடங்கினான். ஹரிச்சந்திரன் புனர்பூசத்தில் தேர்திருவிழாவும் பூச நட்சத்திரத்தில் தீர்த்தவாரி விழாவும் நடத்தினான் என்றும் தலவரலாறு கூறுகிறது. அடுத்ததாக சிபி சக்கரவர்த்தி திருப்பரங்குன்றத்தில் இருந்து 500 பேருக்கு பூதானம் செய்வதாக சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அதனை நிறைவேற்றியதாகவும் தலபுராணம் சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்ததாக பாண்டிய மன்னன் ஒருவன் அகத்தியரின் சிறிய உருவத்தை கண்டு இவர் குறுமுனிதானே என அலட்சியம் செய்தான். அவரை வரவேற்க தவறினான். அவன் அகத்தியரின் சாபத்திற்கு உள்ளாகி கடும் பிணியை அடைந்தான். அப்பிணி நீங்க பாண்டியன் பரங்குன்ற பொய்கையில் நீராடி முருகனை தரிசித்தான். பரங்குன்ற வேலன் பாண்டியன் பிணியை தீர்த்து அருளினான். முருகன் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட பிறகு தேவர்களை அவரவர்களுக்கு உரிய அமராவதி முதலான இடங்களில் மீண்டும் குடியேற்றி இனிதே வாழ அருள் செய்த தலமும் திருப்பரங்குன்றமே. திருமுருகாற்றுப்படையில் உள்ள முதல் 77 அடிகளை திருப்பரங்குன்றத்துக்கு உரிய பகுதிகளாக உரையாசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அப்பகுதியில் இறுதியாக உள்ள 66 முதல் 77 வரையுள்ள 11 அடிகள் மட்டுமே திருப்பரங்குன்றத்தை நேரிடையாக வர்ணிக்கின்றன. பரங்குன்றத்திற்கு உரிய பகுதி குன்றமர்ந்து உரைதலும் உரியன் என்று நிறைவு பெறுகிறது. திருப்பரங்குன்றத்தை நக்கீரர் குன்று என்று மட்டுமே குறிப்பிடுகிறார். எனினும் மாட மலிமருகிற் கூடல் குடவாயில் உள்ளது என்று பாடுகிறார். அதாவது மாடங்கள் நிறைந்த தெருக்களும் மற்ற தெருக்களும் நிறைந்த கூடல் என்ற மதுரையின் மேற்கில் உள்ள குன்று என்று குறிப்பிடுகிறார். அக்குன்று நீர்வளம் நிறைந்தது, சுனைகளை உடையது என்றும் உரைக்கிறார். பரங்குன்றத்தில் இருந்து நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடியதால் அது திருப்பரங்குன்றத்திற்கே உரிய தோத்திர நூலாகவும் கொள்வர். திருமுருகாற்றுப்படையின் பின்னிணைப்பாக விளங்கும் வெண்பாக்களில் ஒன்று நூலை முழுவதுமாக வழிபாடாக கருதி ஓத வேண்டும் என்று உரைக்கிறது. பரங்குன்றில் 12 கை கோமாந்தன் பாதம்
கரம் கூப்பிக் கண்குளிரக் கண்டு சுருங்காமல் ஆசையாய் அணிமுருகாற்றுப் படையை பூசையாய் கொண்டே புகழ் என்று உரைக்கிறது. நாளைய நிகழ்வில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் அறுபடை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் பற்றிய அரிய பல செய்திகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.